ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, சரி. ஸோ குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அப்படின்னா மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு. ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அல்லது மீ போவா, மீ பெரு பொது வகையன். ஃபேக்டர் அப்படின்னாலும் வகுத்தினாலும் ஒண்ணுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீ ஓ வா அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்சிஎஃப் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவாங்க. எல்சிஎம் அப்படின்னா மீசீமா, மீச்சிறு பொது மடங்கு. இது வந்து மீ போவா. ஓகே, ரைட். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மடங்குனா என்ன, மடங்குனா என்னன்னு தெரியணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா மடங்கு, மல்டிபிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ மல்டிபிள் அப்படின்னா மடங்கு. ஒரு எண் இப்போ 4 மடங்கு அப்படின்னா அது என்ன எழுதுவோம் அப்படின்னா 4Kன்னு எழுதுவோம். 4 மடங்கு, ஒரு எண்ணின் மடங்கு வந்து இன்ஃபைனைட், முடிவில்லாதது. 4, 8, 12ன்னு போயிட்டே இருக்கும். அது ஏன் 4Kன்னு சொல்றேன்னா, கே வந்து நேச்சுரல் நம்பர் போடுவோம். 4 × 1 4. அதாவது 4ஆம் வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாடு சொல்றது வந்து மல்டிபிள், மடங்கு. வகுத்தி அப்படிங்கிறதுனா அந்த எண்ணை மீதி இல்லாமல் வகுக்க வேண்டும். இப்ப 10ஓட வகுத்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஐ வகுக்கக்கூடிய எண்கள்னு பாத்தீங்கன்னா 1, 2, 5, 10. எப்பவுமே வகுத்தின்னு கேட்கும்போது 1 விட்டுறக்கூடாது. 1 எல்லா எண்களையும் வகுக்கும், அதே எண்கள் அதே எண்ணை வகுக்கும். அதனால அது ரெண்டும் இருக்கணும். ஸோ 1, 2, 5, 10 அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வகுத்திகள். ஸோ இப்ப 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வகுத்திகள்ல வந்து டிவைசர்ஸ்ன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மடங்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபைனைட். வகுத்திகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபைனைட்டா இருக்கும். எந்த எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வகுத்திகள் அப்படிங்கிறது வந்து ஃபைனைட்டா இருக்கும். வகுத்திகளை வந்து ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, டிவைசர்னு சொல்லுவாங்க. பொதுவான வகுத்தி அப்படின்னா 2 நம்பரை பத்தி பேசும்போது பொதுவான வகுத்தியை பத்தி பேசுவோம். 2 நம்பருக்கு வந்து பொதுவான வகுத்தி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு நம்பர் 10, இன்னொரு நம்பர் 12. இந்த 10ஓட வகுத்திகள்லாம் எழுதுங்க. நான் சொல்லும் போதே உங்க நோட்ல நீங்க எழுதிடணும், சரிங்களா? அப்பதான் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்தையும் வந்து இங்க நம்ம போர்டுல இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது, நீங்க எழுதணும். சொல்ல ஆரம்பிச்சோடனே எழுத ஆரம்பிச்சிடணும். அது கரெக்டா அப்படிங்கிறது வெரிஃபை பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணணும். ஸோ 10ஓட வகுத்திகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 5, 10 இப்பதான் பார்த்தோம். 12ஓட வகுத்திகள் அப்படின்னா 12ஐ மீதி இல்லாம வகுக்கணும். 1, 2, 3, 4, 6, 10. சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேன், அதெல்லாம் ரொம்ப ஒவ்வொன்றுமே கான்செப்ட், அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு எண் வர்க்க எண்ணாக இல்லாமல் இருந்தால், இதெல்லாம் வர்க்க எண் கிடையாது, 10 வர்க்க எண் கிடையாது, 12 வர்க்க எண் கிடையாது. வர்க்க எண்ணாக இல்லாமல் இருந்தால் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ், மொத்த வகுத்திகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஈவன் நம்பரா இருக்கும். த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஃபார் நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஈவனா இருக்கும். அப்ப பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆடா இருக்கும். எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்தாலும், எந்த ஒரு வர்க்க எண்ணை அல்லது சதுர எண்ணுன்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு வர்க்க எண் சதுர எண்ணுக்கு நீங்கள் மொத்த வகுத்திகள் கண்டுபிடிச்சீங்கன்னா அது எப்பவுமே ஒற்றைப்படையாகத்தான் இருக்கும். மற்ற எண்களுக்கெல்லாம் இரட்டைப்படையாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட். நீங்க நான் சொல்லும் போதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல காமன் ஃபேக்டர் எத்தனை, பொது வகுத்திகள் எத்தனை, சரிங்களா? பாருங்க, பொது வகுத்திகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் பொது வகுத்திகள் அப்படின்னா 2 எண்ணையும் வகுக்கக்கூடியது, 10ஐயும் வகுக்கணும், 12ஐயும் வகுக்கக்கூடியது பொது வகுத்தி 1. எப்பவுமே 1 இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கூட 1 இருக்கும். அடுத்து இங்க 2 இருக்கு. இது வந்து 6க்கு அப்புறம் இது வந்து 12. ஸோ வேற ஏதாவது இருக்கா? 3 இல்லை 4. அப்போ இருக்கிற பொது வகுத்தி, இது 2க்கும் பொது வகுத்தி எது? அப்போ இது 2க்கும் பொது வகுத்தி வந்து பாத்தீங்கன்னா 1, 2. இந்த பொது வகுத்திலே பெருசு எது அப்படின்னா 2. அந்த 2 தான் இதனுடைய, இந்த 2 எண்களுடைய ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க. இதனுடைய மீ போவா, மீ பெரு பொது வகு எண். நல்லா பாருங்க, நீங்க பேர் தான் மீ பெரு பொது வகு எண், ஆனா அது கொடுத்திருக்க நம்பரை விட சிறுசாதான் இருக்கும் எப்பவுமே, அல்லது ஈக்குவலா இருக்கும். சில சமயத்துல 2 நம்பரும் ஈக்குவலா இருக்கும், மற்றபடி எப்பவுமே சிறுசாதான் இருக்கும். 10, 12 கொடுத்திருக்க நம்பர், இதை விட பாருங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சீங்கன்னா சின்னதா இருக்கும், எல்சிஎம் வந்து பெருசா இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்ப நான் ஒரு 2 நம்பர் எழுதுறேன், அதுக்கு வந்து பொது வகுத்திகள்லாம் கண்டுபிடிங்க. 2 நம்பர் சொல்றேன், அதுக்கு பொது வகுத்திகள் கண்டுபிடிக்கணும். நீங்க அதோடைய பொது வகுத்திகள்
இந்த ரெண்டு நம்பருக்கு எது எது? ஒண்ணு வந்து 24, இன்னொன்று வந்து 36. இதுக்கு பொது வகுத்திகள் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க. இதுக்கு காமன் டிவைசர்ஸ் ஏதாவது? இந்த ரெண்டு நம்பரை வகுக்கக்கூடிய எண்கள். ரெண்டையும் வகுக்கணும். இதையும் வகுக்கணும், அதையும் வகுக்கணும். காமன் டிவைசஸ், பொது வகுத்திகள். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். கண்டுபிடிங்க, டைப் பண்ணுங்க அல்லது சொல்லுங்க. ஓகே. ஸோ பொது வகுத்திகள் அப்படிங்கிறது 24க்கும் 36க்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6 வந்து ரெண்டையும் வகுக்கும். சரிங்களா? ஒருத்தவங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ 6 வந்து ரெண்டையும் வகுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12. அப்ப ரைட். ஸோ இப்போ பொது வகுத்திகள் நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரெண்டையும் வகுக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ ரெண்டையும் வகுக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 6, 12. இந்த பொது வகுத்திகள்லயே எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. அந்த 12 தான் இந்த இரண்டு எண்களோட HCF அப்படின்னு சொல்லக்கூடிய மீபோவா. ஓகே ரைட். இப்போ பார்ப்போம். ஸோ மீபோவா இப்ப நான் ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன். 36, 38, 36, 48, 36, 48ங்கிற இரு எண்கள். 36 வகுத்திகள் எழுதுங்க. இதுதான் 36 வகுத்திகள். இது 48 வகுத்திகள். ரெண்டுக்கும் பொதுவான வகுத்திகள் இது. ரெண்டுல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6, 12. அதே மாதிரிதான். அப்ப இதுல இருக்கிறதுலே பெருசு எது அப்படின்னா 12. அப்போ 12 தான் இந்த இரண்டு எண்களில் மீபோவா. எப்படியெல்லாம் மீபோவா கண்டுபிடிக்கலாம்? மீபோவா கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் அதுல பெஸ்ட் மெத்தட், எல்லா நம்பருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது எதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரை எடுத்துங்க. இது ரெண்டு நம்பருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். பெரிய நம்பரை சின்ன நம்பரால நார்மலா நம்ம ஸ்கூல்ல வகுக்கிற வகுத்தலா பண்ணுங்க. பெரிய நம்பரை சின்ன நம்பரால வகுத்துங்க. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட். எப்படிப்பட்ட நம்பரா இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். நார்மலா டானா வகுத்தல் போடலாம். அப்புறம் பிரைம் ஸ்கொயர்ல எழுதி போடலாம். வகு எண்களின் பவர்ஸை வச்சு அடுக்குகளை வச்சு போடலாம். அதுவும் சொல்றேன். பட் இதுதான் பெஸ்ட் மெத்தட். இதான் நம்பரே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தாலும் இந்த மெத்தட். நார்மலா சில மெத்தட் வந்து டானா வகுத்தல் போட முடியாது, ஃபேக்டரைசேஷன் போட முடியாது. ஸோ அந்த சமயத்துலதான் நீங்க இந்த வகுத்தல் தான் பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 48 36ல வகுக்கிறீங்க. அப்போ 36, 48ல ஒரு 36 இருக்கு. ஸோ அதனால நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா அடுத்து 12. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 36 இங்க கொண்டு போகணும். சக்சஸிவா வகுக்கணும். அப்படியே அடுத்தடுத்து வகுத்துக்கிட்டே வரும். 36 வகுத்தீங்கன்னா 3 தடவை 0. 0 வந்துருச்சுன்னா நிப்பாட்டிடும். அப்ப 0 வந்துருச்சுன்னா இந்த கடைசியா இருக்கிறதுல இந்த வகுத்தி இதுதான் HCF. இந்த மெத்தட் ரொம்ப 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 முக்கியம். இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. எந்த இரண்டு எண்களுக்கும் கண்டுபிடிக்கலாம். இரண்டு எண்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இப்ப பாருங்க, ரெண்டு நம்பர் சொல்றேன். அந்த ரெண்டு நம்பருக்கு வந்து நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க. ஏன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மெத்தட்ல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். மற்ற மெத்தட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். இப்ப ரெண்டு நம்பர் சொல்றேன். இப்ப ரெண்டு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 91. 91ங்கிறது ஒரு நம்பர். 91 ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 133. நீங்க இப்ப நான் சொல்லிக் கொடுத்த வச்சு நீங்க ஒரு கோட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் இங்க போகும்போது நீங்க பாத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 130. ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணுங்க. 133க்கும் 91க்கும் HCF கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நான் இதை டானா வகுத்தல் போடுறேன்னு வச்சுக்கங்களேன். 91, 133 எதால வகுப்பீங்க? இந்த இடத்துலயே நம்ம கொஸ்டின் மார்க் வந்து நிற்போம். ரைட். 91, 133ல எத்தனை 91 இருக்குன்னா ஒரு 91 இருக்கு. கழிங்க. 3ல 1 போச்சுன்னா 2, 13ல 9 போச்சுன்னா 4. இப்போ இந்த 91 இங்கே இறக்கணும். இந்த 91 இங்க வந்துடும். 91ல எத்தனை 42 இருக்கு அப்படின்னா 2 42. அப்போ 84. 84னா அடுத்து வகுத்தீங்கன்னா 7. இந்த 42 இங்க கொண்டாந்துடும். அப்போ 6 7 42. 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சு அப்படின்னா கடைசியான வகுப்பு இருக்குல்ல, லாஸ்ட் டிவைசர், அதுதான் HCF. ஸோ புரியுதா? இப்போ ரெண்டு நம்பர் சொல்ல போறேன். அந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒரு எண் 783, இன்னொரு எண் 841 கண்டுபிடிங்க. இந்த இரண்டு எண்ணுக்கும் HCF கண்டுபிடிங்க.
HCF கண்டுபிடிங்க 2 எண்ணுக்கு. ஃபர்ஸ்ட் பண்ணுங்க சீக்கிரம். சொல்லி கொடுத்த அதே மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணணும். மேத்தமேட்டிக்ஸ் ஒன்லி பை பிராக்டிஸ் தான். இது கதை கேட்கிற சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஒரு 2 பேர் தான் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர், ராஜேஸ்வரி, நம்பி, அம்மனான்னு ஒருத்தவங்க. ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க, ட்ரை பண்ணுங்க. நீச்சல் கத்துக்கிற மாதிரி தான், சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். நீங்களே ட்ரை பண்ணணும். ஒருத்தவங்க தான் பண்ணிருக்கீங்க, மற்றவங்க ட்ரை பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணணும். ஒருத்தவங்க 29ன்னு சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம் கரெக்டான்ட்டு. மற்றவங்க ட்ரை பண்ணுங்க. 2 பேருக்கு 29 வந்திருக்கு, மற்றவங்க. ஸோ பார்க்கலாம். 2 நம்பர், பெரிய நம்பரை சின்ன நம்பராக வகுக்கணும். 841 783ஆல வகுக்கணும். அப்போ 783 கழிங்க 1, 11ல 3 போச்சுன்னா 8. அப்ப இங்க 13, 13ல 8 போச்சு, 13ல 8 போச்சு. ஒரே நிமிஷம். ஸோ 13ல 11ல 3 போச்சுன்னா 8. அதுக்கப்புறம் 13, 13ல 8 போச்சுன்னா 5. அதுக்கப்புறம் அங்க 7ல 7 போச்சுன்னா 0. 58 இருக்கா? இப்போ இதுல 783 இங்க கொண்டாந்துடும். 783ல எத்தனை 58 இருக்கு? இதை செக் பண்றதுக்கு ஈஸி. 60 இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், வாய்ப்பாடு பண்ணுவோம். 60னா என்னது? 12 72. அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா பண்ணுங்க. 78ல எத்தனை இருக்குன்னு பாப்போம்ல. 78ல எத்தனை இருக்கு, அதுக்கப்புறம் பண்ணுவோம்ல. அல்லது டைரக்டா நீங்க வந்து 12 72 ஒரு 58 72ஆல பெருக்கி பாருங்க. 58 60 இருந்தா 12 78. அப்போ 58 வந்து அதை விட சின்னது. 12 72, 13 78. சரிங்களா? அப்போ 13ஆல பெருக்கி பாருங்க. 8 3 24 4, மீதி 2. 3 15, 15 8 23, 23 2 25க்கு 5, மீதி 2, ஒரு 5 5 2 75. அப்ப 254 வருது. 13 தடவை போட்டீங்கன்னா. இப்ப பாருங்க, 13ல 4 போச்சுன்னா 9, 7ல 5 போச்சுன்னா 2. அடுத்து 58 இங்க இறக்கணும். நமக்கு தெரியும் 2 58 0 ஆயிடும். 58ல 29 2 தடவை இருக்கு. வேறப்போ 29 தான் HCF. ஏது சில பேர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, மற்றவங்க ஏன் ஆன்சர் பண்ணது? ஓகே ரைட். ஸோ பொது வகுத்தி பார்த்தோம். நீ போவா HCF. இதுதான் ஒரு 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறது. 247 221க்கு கண்டுபிடிக்கிறது எப்படி? இங்க நமக்கு கடைசியில 0 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பரை சிறிய நம்பரால வகுக்கணும். இந்த மாதிரி வகுத்துட்டே போய் கிடைக்கணும். அப்ப கடைசியில 0 வரும்போது இங்க கடைசி என்ன டிவைஸ் இருக்கோ அதுதான் இதோட நீ போவா. நீங்க கண்டுபிடிங்க. இது அப்புறம் பார்த்து எழுதிக்கலாம். நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க 247 221ஆல வகுத்து நீ உங்களுக்கு 13 வருதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு ஸ்கிரீன்ல பாத்துக்கங்க. நீங்க இந்த 2 நம்பரை மட்டும் எழுதிட்டு நீங்க கண்டுபிடிங்க. 247 221 வருதா? ஸோ வந்தா அடுத்து நீங்க கண்டுபிடிங்க. 13 வந்திருக்கும். அப்ப இல்லைன்னா பாத்துக்கங்க. அடுத்த 2 நம்பர் சொல்றேன். இந்த 2 நம்பர் கண்டுபிடிங்க. 17 48 988. இந்த 2 எண்களுக்கு HCF கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம இந்த கால்குலேஷன்ஸே பண்ணாமே இருந்துட்டோம். எதுக்கு எடுத்தாலும் மொபைல்ல பண்றது. ஸோ அதனால ஈவன் டிவிஷன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதான் கொஞ்சம் அவ்வளவா வரும். சூப்பர். ஸோ 1748 988க்கு கண்டுபிடிங்க. எவ்வளவு வருது? 1748 988. 78 வருது. ஒருத்தவங்களுக்கு 76 வருதா? என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்க? செக் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ சில 2க்கும் மேற்பட்டது கொடுத்துட்டாங்க HCF அப்படின்னா முதல் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு வர ஆன்சரை வச்சுட்டு 3வது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது நமக்கு தெரியும், ஈஸியா தானாவகத்தில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு மடங்குகள் கண்டுபிடிக்கிறோம். 15 மடங்குகள். 15 மடங்குகள் அப்படிங்கிறது நிறைய இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். 20 மடங்குகள். இப்ப 2 நம்பர் கண்டுபிடிக்கிறேன். 20 மடங்குகளும் இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். இவற்றிற்கிடையே பொது மடங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது மடங்கு என்னது? இதுலயும் இருக்கக்கூடியது பாருங்க. 60 இருக்கும், 120 இருக்கு, 180 இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கும். இது 60 மடங்குலாம் போயிட்டு இருக்கும். அப்போ இதுல எது சின்னது அப்படின்னா 60. அப்ப 60 தான் எல்சிஎம். இன்னொன்னு நான் சொல்லியிருந்தேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் பிரைம் நம்பர் ஆயிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் பகா எண்ணாக இருந்தா அதோட HCF என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. 2 நம்பர் பகா எண்ணாக இருக்கிறது, அதனுடைய HCF 2 எண்கள் வந்து பகா எண்ணாக இருக்கு.
டூ நம்பர்ஸ் ஆர் ப்ரை நம்பர்ஸ், அதோட ஹச்சிஎஃப் என்னவா இருக்கும்னா எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு எண்கள் பகா எண்ணாக இருக்கிறது, அதோட எல்சிஎம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ரெண்டையும் பெருக்கிற நம்பரா இருக்கும், பெருக்கணும். இப்ப ஏங்கிறது ஒரு பகா நம்பர், பகா எண், பிங்கிறது ஒரு பகா எண், அதோட எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏபி, ஹச்சிஎஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா 1. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இதுல எது சின்னது அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்ப இந்த சின்னது அப்படிங்கறத நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா திஸ் இஸ் 60 அப்படிங்கறத லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது நம்ம எந்த மெத்தட்ல பண்ணுவோம் அப்படின்னா டானா வகுத்தல் போட்டு பண்ணுவோம் நார்மலா, அல்லது ஃபேக்டர்ஸ். ஒரு எண்ணை உடைக்கிறது, ஒரு எண்ணை நீங்க உடைச்சிங்க அப்படின்னா அதை எப்படியா உடைக்கலாம் அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன உடைக்கும் போது பிரைம் ஃபேக்டர்ஸா உடைக்கலாம். 1176 இந்த மாதிரி 2^3 into 3 into 7^2 அப்படின்னு உடைக்கலாம். அப்ப அதை எப்படி எழுதுறது, அதை எப்படி உடைக்கிறது அப்படின்னா இப்போ ஒண்ணும் கிடையாது. 1176 இதை எப்படி இப்படி எழுதுனேன் அப்படின்னா எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல ஒரு 2 போடுங்க. ஒரு 2 போட்டீங்கன்னா 2 10 17, 8 2 16, 8 2 16, திரும்ப ஒரு 2, 2 2 4 18, 9 2 18, திரும்ப ஒரு 2, 1 4 2 8 14, 7 2 14, 147 இருக்கு. 4 1 5, 3 வகுப்படும் பார்த்தாலே தெரியுது. 4 3 12, 9 3 27, அடுத்து 7 வகுப்படும். அவ்வளவுதான், பிரிச்சு டைம் பாருங்க. அப்ப 1176ல 3 2 இருக்கு, 2 ஒரு 3 இருக்கு, 2 7 இருக்கு. அதனாலதான் இப்படி எழுதியிருக்கோம். This is equal to 1176 எப்படி எழுதுறோம்? 2^3, 3^1, 7^3. இதான் ஒரு நம்பர் வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ். எந்த எண்ணையும், எந்த காம்போசிட் எண்ணுன்னு சொல்லக்கூடிய எந்த பகு எண்ணையும் இந்த மாதிரி காரணிப்படுத்தலாம். எந்த பகு எண்ணையும் இந்த மாதிரி காரணிப்படுத்தலாம். ஸ்கிரீன் தெரியுதுல்ல? சோ எந்த பகு எண்ணையும் இந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்த முடியும். அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸா எழுதுனா எப்படி கண்டுபிடிப்பது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 2^3 into 3^4 into 5^2 இது ஒரு நம்பர். அடுத்து ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2^2 into 5^7 ஒரு நம்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3^5 into 5^3 இது ஒரு நம்பர். ஸோ இது வந்து ஏன்னு ஒரு நம்பர், இது வந்து பிங்கிற நம்பர், இது வந்து சிங்கிற ஒரு நம்பர். இப்ப இந்த 3 எண்ணுக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறேன். இந்த மாதிரி கேட்பாங்க ஃபேக்டர்ஸ் கொடுத்து, பிரைம் ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டு, இல்ல வேற ஏதாவது ஆல்பபெட்ஸ்ல கொடுக்கலாம், வேரியபிள்ஸ் கொடுத்து பண்ணலாம். x^3 into y^ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த நம்பர்லாம் இதுல இன்வால்வ்டோ அதெல்லாம் பாருங்க. 3 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, வேற எதுவும் இல்லை. அப்போ 2 எழுதிக்கங்க, 3 எழுதிக்கங்க, 5 எழுதிக்கங்க. 2ல இருக்கிற அதிகபட்ச பவர் எழுதுங்க. 2ல இருக்க அதிகபட்ச பவர் 3, 3ல இருக்க அதிகபட்ச பவர் வந்து பாத்தீங்கன்னா 3^5, 3^4, 3^5, 5ல இருக்க அதிகபட்ச பவர் வந்து 7. அப்ப இதான் ஆச்சு. ஹெச்சிஎஃப்னா என்னது அப்படின்னா இது 3லயும் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும், 3லயும் எது இருக்குன்னு பார்க்கணும். 3ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 2 தான் இருக்கு, 3 3, 3 இருக்கக்கூடிய 5 தான் 3லயும் இருக்கு. 5ஓட பவரை பாருங்க. 5ஓட பவர் என்ன? 5ஓட சின்ன நம்பரை பார்க்கணும். பவர்ல சின்ன எண். 5ல இருந்து 3 இருக்கு, 7 இருக்கு, 2 இருக்கு, சின்னது 2. Therefore this is it. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி பண்ணக்கூடிய மெத்தட். இல்லைன்னா நம்ம நார்மலா டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ல பார்க்கலாம். 10 12 15 27 30 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. நீங்க நார்மலா பண்ணிருப்போம்ல ஸ்கூல்ல பண்ணக்கூடிய மெத்தட், இது உங்களுக்கு தெரியும். எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம்னா நீங்க எல்லாமே முதல்ல வந்து பிரை நம்பர்ஸா எதால வகுக்க முடியுமோ அந்த நம்பரால வகுத்துட்டு போயிட்டே இருக்கணும். வகுக்க முடியாதுன்னா அப்படியே கீழே எழுதிடணும். கண்டுபிடிங்க. இந்த 5 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்லாரும் கண்டுபிடிங்க. திரும்ப சொல்லிட்டேன், தப்பா வந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை கண்டுபிடிங்க. எல்லாரும் 540 நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகே, சரி, எப்படி கண்டுபிடிக்கணும் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா மெத்தட் என்ன அப்படின்னா இங்க வந்து நீங்க பெரிய நம்பர் எல்லாம் இங்க போடக்கூடாது. இங்க போறது எல்லாமே பிரை நம்பர்ஸா தான் இருக்கணும். ஸோ முதல் 2 போடணும்.
ரெண்டு வகுக்கக்கூடிய எண்களை வகுத்த பின்னாடி அதோடைய ஈவு போடணும், கோஷன்ட் போடணும். 2 10ல எத்தனை 2 இருக்கு? 5. 12ல எத்தனை இருக்கு? 6. 15ல இல்ல, பிராக்ஷன்ல வரும் அப்படின்னா 15 அப்படியே போட்டுடணும். 27 அப்படியே போட்டுடணும். 30ல 15 இருக்கு, அதனால 15. அடுத்து 5 போட்டு பார்ப்போம். இங்க நீங்க போறதெல்லாம் பிரைம் நம்பர்ஸா தான் இருக்கு. 2 பிரைம் 5 பிரைம். 5 1 6 அப்படியே போட்டுருங்க. 15 3 27 இது 3. அடுத்து 3 ட்ரை பண்ணுவோம். 1 2 1 9 1. அடுத்து இது 2க்கு காமனா எதுவும் இல்லை பாருங்க. 2க்கும் 7க்கும் வைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த எண்களை எல்லாம் பெருக்கணும். இதை 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 இது மீதி 1 இருக்கு, அது 1 பெருக்குனீங்க. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா என்னவோ ஆன்சர் வரும். 2 10 30. 30 18 பெருக்கிறேன். 18 3 54. அதனால நீங்க போட்ட 540 தான் இருக்கு ஆன்சர். இதுக்கு 540 விடை. 540 தான் இருக்கு எல்சி. ஸோ வேற என்னென்னலாம் முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏதாவது 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் ஒய். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா இதோட எல்சியத்தையும் இந்த 2 நம்பரோட ஹச்சியத்தையும் பெருக்கிறதுக்கு சமம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், ஒய்ங்கிறது ஏதாவது கொடுத்துருக்க நம்பர். இது ரெண்டுக்கும் நம்ம எல்சியம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ அதோட மீசிமா, அதோட மீப்போவா, இது ரெண்டையும் நீங்க பெருக்கினீங்கன்னா அந்த எண்ணை பெருக்கிறதுக்கு சமம். இது எந்த எக்ஸாம்பிள்ஸ்னா நீங்க இது பார்த்துக்கலாம், எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன் பாருங்க, 2 நம்பர் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். நிறைய நம்பருக்கு 15 20 எந்த நம்பருக்கும் இது பொருந்தும். ஈவன் பிராக்ஷன்ஸ் கூட பொருந்தும். இப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்த உடனே எப்படி ஷார்ட்கட்ல இப்போ ஒன்ஸ் நீங்க மெத்தட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப பேனாவே எடுக்காம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சொல்றேன் நான். எல்சிஎம் கண்டிப்பா பெரிய நம்பரை விட பெருசா இருக்கும், சரியா? அல்லது பெரிய நம்பராவே இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க எத்தனை நம்பர் கொடுத்திருந்தாலும் சரி, எல்சிஎம்ங்கிறது கொடுத்திருக்க நம்பர்லயே பெரிய நம்பரா இருக்கலாம், அல்லது பெரிய நம்பரோட மடங்காக இருக்கு. இதுதான் உண்மை, புரியுதா? அப்ப 15 20ன்னு இங்க 2 நம்பர் தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப பெரிய நம்பரை எடுங்க. மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க. சோ பெரிய நம்பர் எடுத்திருக்கேன். இந்த பெரிய நம்பர் வந்து 20. 20 15 வகுக்குமான்னு பாருங்க. இதெல்லாம் மின்னல் வேகத்துல பண்ணணும். 20 பக்கத்துல இருக்க நம்பர் எல்லா எண்களும், இங்க ஒரு எண்ணு தான் இருக்கு, அதனால 20 15 வகுக்குமான்னு பாருங்க. வகுக்காது. அப்ப 20ஓட அடுத்த மடங்குக்கு போகணும். அடுத்த மடங்குனா 40 60 80ன்னு போகணும். அடுத்தது என்னது? 40. 40 வகுக்காது, அது நம்ம 60 வகுக்கும். அதனால 60 தான் எல்சிஎம். நான் சொல்றது புரியுதா? எப்படி எல்சிஎம் எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது மெத்தட் சொல்றேன். இப்ப உங்களுக்கு இன்னொரு பேசிக்கா ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். 6 9 இதுக்கு எல்சிஎம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பேனாலாம் எடுக்காம கண்டுபிடிச்சிட்டு டைப் பண்ணணும், அல்லது நீங்க சொல்லலாம். மைக் ஆன்ல தானே இருக்குன்னு நினைக்கிறேன். மைக் ஆன்ல தான் இருக்கு. 6க்கும் 9க்கும் எல்சிஎம் என்ன? எல்சிஎம்னு சொல்லும் போது 2 சொல்றீங்களேப்பா, எப்படி சொல்லலாம்? 2ங்கிறதெல்லாம் வருமா? சரியா? எல்சிஎம் வந்து சொல்லிட்டேன். எப்பவுமே எல்சிஎம் வந்து கொடுத்திருக்க நம்பரோட பெருசாதான் இருக்கும், அல்லது கொடுத்திருக்க நம்பர்ல எது பெருசோ அதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி 2 வரும்? பேரு தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஆனா நம்பர் பெருசா இருக்கும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய நம்பரா எடுத்துக்கிறோம். பெரிய நம்பர் 9. 9 6 வகுக்காது. 9ஓட அடுத்த மடங்கு என்ன? 18. 18 6 வகுக்கும், அதனால 18. புரியுதா? இப்ப 2 நம்பர் எழுத கண்டுபிடிங்க நீங்க. 6 8 12 3 நம்பர் கண்டுபிடிங்க. அப்ப என்ன பண்ணணும்? 12 எடுத்துக்கணும். பெருசோட மடங்காதான் இருக்கும் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிங்க. 12 6 வகுக்கும், ஆனா 8 வகுக்காது. நல்லா புரிஞ்சுங்க. 12 6 வகுக்கும், ஆனா 8 வகுக்காது. அப்ப 12 கிடையாது. 12க்கு அடுத்த நம்பர் என்ன? 24. 24 6 வகுக்கும் 8 வகுக்கும், அதனால 24 எல்சி. இதெல்லாம் மின்னல் வேகத்துல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படியே போட்டு முடிச்சு. இப்ப கண்டுபிடிங்க. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 3 4 5 8. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய நம்பர் 8. 8 நமக்கு தெரியும் 3 நம்பர் வகுக்காது. 16 வகுக்கிற மாதிரி தெரியல, வகுக்காது. 16 4 தான் வகுக்கும். 24 4 தான் வகுக்கும். 3 வகுக்கும். 5 வகுக்காது. அப்போ போயிட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. 2 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கோ பிரைம்னு சொல்லுவோம்.
8 5 பாத்தீங்கன்னா கோ பிரைம். கோ பிரைம்னா என்ன அப்படின்னா, இது ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தியே கிடையாது. இது ரெண்டுக்கும் வகுத்தி ஒண்ணுதான். எப்பவுமே ரெண்டு எண்ணுக்கு HCF ஒன்னா இருந்தால் அதற்கு பேரு கோ பிரைம், சார்பகா என்கிறது. ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். 5 8 ரெண்டு நம்பர் கோ பிரைமாக இருந்தால், சார்பகா எண்களாக இருந்தால் அதற்கு HCFங்கிறது உடனே சொல்லலாம். HCFங்கிறது LCM. LCF உடனே சொல்லலாம். HCF ஒண்ணு, HCF கண்டிப்பா ஒன்னாயிடும். LCM அது ரெண்டே நம்பரையும் பெருக்கிற வேண்டியதான். அப்ப 40. அப்ப 40 4 வகுக்கும், 3 வகுக்காது. அப்ப 40 80. அடுத்து என்ன வரும்னா 120. சோ உடனே எல்சிஎம்னு சொல்லிடலாம். 120 தான் இதோடய எல்சிஎம். ஏன்னா 120 தான், 120 தான் எல்லா நம்பருமே வகுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த கோ பிரைம் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் இஸ் கோ பிரைம்? கோ பிரைம்னா என்ன? தமிழ்ல அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சார்பகா எண்கள். எப்ப இரண்டு எண்களை சார்பகா எண்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப ஏங்கிற ஒரு நம்பர், பிங்கிற ஒரு நம்பர், இது ரெண்டு சார்பகா எண்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒன்னாத்தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு நம்பரும் பிரை நம்பரா இருந்தா அது HCF ஒன்னாதான் இருக்கும். பிரை நம்பரா இல்லாம இருந்தாலும் HCF ஒன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த நம்பரை 24 25 இது ரெண்டுமே பிரைம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இது ரெண்டுமே பகா எண்கள் கிடையாது. ஆனா இது ரெண்டுமே சார்பகா எண்கள். அப்படின்னா என்னதுன்னா, 24ஐயும் 25ஐயும் 24ஐயும் 25ஐயும் வகுக்கக்கூடிய எண் என்ன சொல்லுங்க? பொதுவா வகுக்கக்கூடிய, இதே வகுக்கணும் அதே வகுக்கணும் அப்படின்னா ஒண்ணுதான். ஒண்ணுதான் வகுக்கும். இப்ப 24 வகுத்திகள் என்ன? 1 2 3 4 6 இப்படி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன். 25 வகுக்கக்கூடிய எண்கள் என்ன? 1 5 25. இது ரெண்டுக்கு பொதுவா இருக்கக்கூடியது பாருங்களேன், ஒண்ணுதான் இருக்கும். கண்டிப்பா ஒண்ணு இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்னை தவிர வேற ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுதான் HCF. அப்ப இரண்டு எண்களுக்கு HCF ஒன்னா இருந்தா அது சார்பகா எண்கள். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ரெண்டு நம்பருக்கு தான் சார்பகா எண்களான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது கேட்கிற நம்பரை இந்த மாதிரி எழுதிக்கங்க. 24/25 எழுதிக்கங்க. அடிக்க முடியுமான்னு பாருங்க. அடிக்க முடியாது இல்ல அப்படின்னா இது சார்பகா எண் ஜோடி. புரியுதா நான் சொல்றது? இப்போ 15ம் 10ம் சார்பகா எண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்லிடுவேன் இல்லைன்ட்டு. ஏன்னா 5ஆல அடிக்கலாம். 15 10 இப்படி எழுதி பாருங்க. 5ஆல அடிக்கலாம். அப்ப இது சார்பகா எண்கள் கிடையாது. இப்ப நான் எழுத போறேன் எண்ல எதெல்லாம் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லணும். சரியா? நான் எழுதக்கூடிய எண்ல எது எதெல்லாம் சார்பகா எண்கள்னு டைப் பண்ணுங்க. எல்லாரும் டைப் பண்ணுங்க. A B C D ஒரு 4 ஆப்ஷன். இதுல எதெல்லாம் கோ பிரைம்னு எழுதணும், டைப் பண்ணணும். ஏயா பியா சியா டியான்னு சொல்லி. கோ பிரைம் 7 49 15 16 25 39 63 51. இதுல எதெல்லாம் சார்பகா எண் அப்படின்னு டைப் பண்ணணும். சார்பகா எண்ணா நான் சொல்லியிருக்கேன், அது ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி இருக்கக்கூடாது. எதை தவிர? ஒன்றை தவிர வேறு இருக்கக்கூடாது. ஓகே, பாப்போமா? 7 19 சார்பகா எண் கிடையாது. ஏன்னா இதையும் 7 வகுக்கும், இதையும் 7 வகுக்கும். ஒண்ணு மட்டும் தான் ரெண்டு நம்பரை வைக்கிற மாதிரி. 15 16 சார்பகா எண். ஏன்னா இதையும் வகுக்காது. 15/16ன்னு போட்டீங்கன்னா உங்களால அடிக்கவே முடியாது. அவ்வளவுதான். இதோட இப்படியேதான் வச்சுக்க முடியும். 25 39 இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய எண் கிடையாது. அதனால இது சார்பகா எண். 63 51 இதை 3 வகுக்கும். அப்ப இது கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பியும் சியும் மட்டும்தான். புரியுதுங்களா? சோ இதுதான் கோ பிரைம்னு சொல்லக்கூடிய சார்பகா எண்கள். மிக 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 முக்கியம். இது பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இரண்டு எண்கள் சார்பகா எண்களாக இருந்தால் அது ரெண்டுக்கும் HCF ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ இப்போ ஒண்ணுதான். LCM ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். LCM என்ன? அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறது தான் LCM. சரிங்களா?